ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் அனிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோவில் நம்ம சோலோ லெவலிங் மாங்கா பேட்டனோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், போன சாப்டரோட கடைசியில் நம்ம ஜின்னு காட்டினோன் டெம்பிள்குள்ளே போய் அங்கே இருக்க ஸ்டாச்சுஸ் கூட ஒரு ரீமேட்சை போட்டிருப்பான். கிட்டத்தட்ட நம்ம ஜின்னு அங்கே இருந்த எல்லா ஸ்டாச்சுஸுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த காட்டினோன் டெம்பிளில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுலேயே பிரம்மாண்டமான ஸ்டாச்சுவான ஸ்மைல் ஸ்டாச்சு ஆக்டிவேட் ஆகி எந்திரிச்சு நிற்கிறதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. ஓகே கைஸ், போன சாப்டர் எப்படி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைட் சீனோட சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சாப்டர்லையும் ஃபைட் சீனுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் இது ஒரு நல்ல வீடியோன்னு எல்லாருக்குமே புஷ் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்கி விடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ரைட் கைஸ், வளவலாம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம சேர்மன் கோவும் ஜப்பானோட ஹண்டர் அசோசியேஷன் பிரசிடென்டான மாட்சுமோட்டோவும் பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ மாட்சுமோட்டோ சேர்மன் கோ கிட்ட ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து, இந்த கான்ட்ராக்ட்ல நாங்க இனிமேல் ஜேஜு ஐலாண்ட்ல இருந்து எந்த ஒரு மேஜிக் குறையுமே எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக உங்க ஊர்ல இருக்க ஹண்டர் சங்ஜினுவை எங்க ஊர்ல இருக்க ஒரு கேட்டை கிளியர் பண்றதுக்காண்டி எம்ப்ளாய் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மாட்சுமோட்டோ சொல்றான். அப்ப சேர்மன் கோ மாட்சுமோட்டோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஹண்டர் சங்ஜினு இப்போதைக்கு ஹண்டர் அசோசியேஷனோட கண்ட்ரோலுக்கு கீழே இல்லை அப்படின்ற மாதிரி மாட்சுமோட்டோ கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட மாட்சுமோட்டோ, எனக்கு நீங்க சொல்றது புரியுது, இருந்தாலும் கொரியா அசோசியேஷன் மூலியமா தான் நாங்க ஹண்டர் சங்ஜினுவை கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ எங்களுக்காண்டி நீங்க ஹண்டர் சங்ஜினு கிட்ட கெஞ்ச வேணாம், அதுக்கு பதிலாக நாங்க ஒரே ஒரு தடவை ஹண்டர் சங்ஜினு கிட்ட நெகோஷியேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுமோட்டோ சேர்மன் கோ கிட்ட கேட்கறான். அப்ப சேர்மன் கோ மாட்சுமோட்டோ கொடுத்த கான்ட்ராக்டை படிச்சுக்கிட்டே அவரோட மனசுக்குள்ள, இந்த பயவலைக அவங்க கண்ட்ரிக்கு அதிக அளவுல பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஜஸ்ட் ஜின்னு கிட்ட ஒரே ஒரு தடவை நெகோஷியேட் பண்றதுக்காண்டி விட்டு கொடுக்க தயாரா இருக்காங்களா? ஒருவேளை இவங்க ஊரை சேர்ந்த கோட்டோ ரியூஜி இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஊர்ல எஸ்ராங்கேட்டை தடுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் யாருமே இல்ல போலயே. அதே சமயத்துல சஞ்சினு மாதிரியான ஒரு ஹண்டரை எம்ப்ளாய் பண்றதுக்கு இது ஒன்றும் பேடான ஆஃபர்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சேர்மன் கோ அவரோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி சேர்மன் கோ பேசுறதையும் அப்புறம் இந்த பக்கம் மாட்சுமோட்டோ பேசுறதையும் நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்து இவங்க ரெண்டு பேத்துக்குமே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதாவது சேர்மன் கோ கொரியாவை சேர்ந்தவர், அவருக்கு கொரியா தான் தெரியும். அதே மாதிரி மாட்சுமோட்டோ ஜப்பானை சேர்ந்தவன், அவனுக்கு ஜாப்பனீஸ் தான் தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் பேசுறது புரியணுன்றதுக்காண்டி நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் அவங்க ரெண்டு பேத்துக்குமே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப சேர்மன் கோ அந்த கான்ட்ராக்ட்லாம் படிச்சு முடிச்சுட்டு மாட்சுமோட்டோ கிட்ட ஜாப்பனீஸ்ல பேசுறாரு. இனிமேல் நம்மளுக்கு நடுவில் எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டரும் தேவையில்ல, நம்ம ஃப்ரீயா பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ ஜாப்பனீஸ்ல பேசினோடனே மாட்சுமோட்டோ செம்ம ஷாக் ஆகுறான். ஐயோ, உனக்கு ஜாப்பனீஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ கிட்ட கேட்க, அதுக்கு சேர்மன் கோ, நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அப்பா ஜப்பான்ல ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஸோ எனக்கு ஜாப்பனீஸ் தெரியும். அதே மாதிரி அசோசியேஷன் பிரசிடென்ட் மாட்சுமோட்டோ, நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல என்னை ஏமாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இத்தோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ மாட்சுமோட்டோ கிட்ட சொல்ல, இதை கேட்ட மாட்சுமோட்டோ, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ கிட்ட சொல்ல, அப்ப சேர்மன் கோ, நான் நிறைய ரூமர்ன்றதை கேள்விப்பட்டேன், ஷார்ட் கில்டுன்றது உங்ககிட்ட இருந்து தனியாக பிரிஞ்சிருச்சாமே அப்படின்னு சொன்னோடனே மாட்சுமோட்டோ செம்ம டென்ஷன் ஆகி, உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு சேர்மன் கோ, எனக்கு இது எல்லாமே நல்லாவே தெரியும். ஷார்ட் கில்ட் இப்போதைக்கு ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷன் கொடுக்குற சப்போர்ட் ஃபண்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடியை மட்டும் தான் அக்செப்ட் பண்றாங்களாமே. ஷார்ட் கில்டுன்றது ஜப்பானோட ஹண்டர் அசோசியேஷனுக்கு கை கால் மாதிரி. எப்போதுமே ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷன் ஷார்ட் கில்டு கிட்ட தான் எஸ்ரா ஹண்டர்ஸை நாடி இருப்பீங்க. ஆனா எப்போ கியோட்டோ ரியூஜி இறந்து போனானோ அப்பவே ஜப்பானோட ஹண்டர் அசோசியேஷனோட சிச்சுவேஷன்றது ரொம்ப டிஃபிகல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சொல்ல போனா ஷார்ட் கில்ட் அதோட பவர்ஸ் இழந்து கீழே விழுக ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்த பிடிக்கிறதுக்காண்டி ஜப்பான்ல இருக்க மத்த எல்லா கில்டுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஜப்பானோட ஹண்டர் அசோசியேஷனால அவங்க யாரையுமே கட்டுப்படுத்தவும் முடியல. ஸோ நான் சொல்ற எல்லாமே கரெக்ட் தானே? ஸோ உங்களால அந்த கேட்டை பிளாக் பண்ண முடியலனா ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்டான மாட்சுமோட்டோன்ற உன்னோட ஷோல்டர்ஸ்ல தான் அந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் விழுகும். உன்னோட இன்டென்ஷன் எப்போதுமே உண்மையா இருந்தது இல்ல. ஆனா கியோட்டோ அப்படி இல்ல, அவன் அவனோட கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணான். ஷார்ட் கில்டோட லாஸுக்கும் கியோட்டோ அவனோட உயிரை இழந்ததுக்கும், ஏன் ஜேஜு ஐலாண்ட்ல நீ பண்ண கேவலமான ட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம சேர்மன் கோ மாட்சுமோட்டோ கிட்ட சம கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு டிரான்ஸ்மிட்டரை டேபிள் மேல எடுத்து வைக்கிறாப்ல. இதை பார்த்த மாட்சுமோட்டோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஆத்தாடி இதுவா அப்படின்னு இந்த மாட்சுமோட்டோ பைப்ல செம்ம ஷாக் ஆக, அப்ப சேர்மன் கோ, இது ஜப்பானோட டிரான்ஸ் ரிசீவர்ல இருந்து கிடைச்ச
கிடைச்ச பிளாக் பாக்ஸ் இது கியோட்டோவோட டீமை சேர்ந்தது. எனக்கு என்ன, நீ பண்ண எந்த ஒரு விஷயமும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த விஷயம் வெளியே மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன்கோ அவரோட பவர்ஸை ஃப்ளெக்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அவர் கையில வச்சிருந்த டிரான்ஸ்ஃபர் ரிசீவரோட சேர்த்து ஓங்கி ஒரே குத்த டேபிள்ல ஒரு குத்த அவர் அடிச்ச ஃபோர்ஸுக்கு அந்த இடம் முழுக்க அப்படியே ஒரு வின் பிரேக்ன்றது நடக்குது. அப்ப சேர்மன்கோ, ஆனா ஒன்னு மாதிரி ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்றது ஒண்ணு புதுசு இல்ல. ஒருத்தனோட இந்த கேவலமான யோசனையால இந்த ஒரு கண்ட்ரி மட்டும் இல்ல மொத்த ஏசியாவுமே பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அது நடக்காம இருந்ததுக்கு நீ சஞ்சினுவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம சேர்மன்கோ சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்னுவை கட்டுறாங்க. ஸோ நம்ம ஜின்னு இந்த சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ண ஏகப்பட்ட ஸ்டாச்சூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஜின்னு இதுங்களுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டாச்சூஸ் இவனை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த பெரிய ஸ்டாச்சு ஜின்னுவை நோக்கி ஒரு லேசர் பீம் அட்டாக் போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஜின்னு ஒரு ஸ்டாச்சுவோட மண்டையை தனியா கழட்டிட்டு ஏர்ல பறந்துகிட்டு இருப்பான். ஸோ ஜின்னு மிட் ஏர்ல இருக்கும் போது அந்த லேசர் பீம் அட்டாக்கை டாச் பண்ண முடியாது இல்லையா? அதாவது ஜின்னு கிட்ட ஒன் பீஸ்ல இருக்க நம்ம சாஞ்சி மாதிரி ஏர்லாம் நடக்க முடியாது. ஸோ ஜின்னு மிட் ஏர்ல பறந்துகிட்டு இருக்கும் போது அவனால அந்த அட்டாக்கை டாச் பண்ண முடியாது. அதனால ஜின்னு என்ன பண்றான்னா அவனோட டாமினேட்டர் ஸ்டச்சை வச்சு 2-3 ஸ்டாச்சுவை ஒன்னா சேர்த்து அவன் முன்னாடி ஒரு பால் மாதிரி உருட்டி ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுக்கிறான். அப்போ அந்த பெரிய கிங் சைஸ் ஸ்மைல் ஸ்டாச்சு அதோட லேசர் பீமை லான்ச் பண்ண அந்த லேசர் பீம் இந்த ஜின்னு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ற ஸ்டாச்சுஸை பியர்ஸ் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு சில ஸ்பிளிட் செகண்ட்ஸ் ஆகும் இல்லையா? அதுக்குள்ள ஜின்னுவோட கால் தரையை தொட்டுது. ஸோ அப்படியே தரையை தொட்டன்னு நம்ம ஜின்னு அந்த லேசர் பீம் அட்டாக்ல இருந்து டாஜ் ஆயிடுறான். இப்படி இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஜின்னுவோட டாமினேட்டர் டச்ன்ற ஸ்கில்ல அதோட ஃபைனல் ஃபார்ம் அடையுது. இந்த ஃபைனல் ஃபார்மோட பேரு ரூலர்ஸ் அத்தாரிட்டி. அப்ப ஜின்னு மனசுக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ட், இந்த அட்டாக்கை மட்டும் நான் டைரக்டா வாங்கியிருந்தேன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜா இருந்திருக்கும். நான் என்னதான் இப்போதைக்கு செம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த அட்டாக் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சின்ன ஸ்டாச்சுவெல்லாம் விட்டுட்டு அந்த பெரிய ஸ்டாச்சுவை டீல் பண்ணணும், அதை முதல்ல போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஃபுல் ஸ்பீட்ல அந்த ஸ்டாச்சுவை நோக்கி ஓடுறான். இப்படி ஜின்னு அந்த ஸ்டாச்சுவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பெரிய ஸ்டாச்சு ஜின்னுவை ஒரு கொசு மாதிரி அதோட காலில் நசுக்கி கொல்ல ட்ரை பண்ணுது. பட் ஜின்னு அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆகி டக்குன்னு ஒரு ஜம்பை போட்டு இந்த ஸ்டாச்சுவை அட்டாக் பண்றதுக்காண்டி மிட் ஏர்ல பறந்து போய்கிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்டாச்சு சடனா மறுபடியும் ஜின்னு மேல அந்த பீமை போட ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்ப ஜின்னு மனசுக்குள்ள என்னால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆக முடிஞ்சுன்னா இந்த எல்லா ஸ்டாச்சுஸையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க பைப்ல இந்த பெரிய ஸ்டாச்சுக்கு ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டருக்கு இந்த பெரிய ஸ்டாச்சு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்னால இந்த ஸ்டாச்சுவை அட்டாக் பண்ண முடியும். ஸோ நான் இந்த பீமுக்கு இந்த பக்கம் போனேன்னா அவனுக்கு இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஜின்னு அந்த ரூலர்ஸ் அத்தாரிட்டி பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஜின்னு அந்த பீம்ல இருந்து டாஜ் ஆகிறது மட்டும் இல்லாம டைரக்டா அந்த ஸ்டாச்சுவோட ஷோல்டருக்கு போய் 1000 கட்ஸ் அப்படின்னு அவனோட பிளேடை வச்சு 1000 தடவை அந்த ஸ்டாச்சுவோட மூஞ்சில கோட போடுறான். பட் ஜின்னு என்னதான் 1000 தடவை அந்த கிங் ஸ்டாச்சுவை கட் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டாச்சுக்கு ஒண்ணுமே ஆகல, ஜஸ்ட் எல்லாமே மியர்லி ஸ்கிராச்சஸா தான் இருக்கு. அப்போ அந்த கிங் ஸ்டாச்சு ஜின்னுவோட இந்த அட்டாக்கை பார்த்து அவ்வளவுதான் ஒன்னாத முடியுமா அப்படின்ற மாதிரி சிரிக்குது. அப்ப ஜின்னு மனசுக்குள்ள கீழே இருந்து சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ் மேலே என்னோட இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணியிருந்தேன்னா அதுங்க எல்லாமே செத்து போயிருக்கும். ஆனா இந்த கிங் ஸ்டாச்சுக்கு ஜஸ்ட் இந்த எல்லா அட்டாக்குமே ஒரு ஸ்கிராட்ச் தான் தந்திருக்கு. ஸோ என்னால் இந்த ஸ்டாச்சுவை கட் பண்ண முடியாதுன்னா என்னால் இந்த ஸ்டாச்சுவை உடைக்க முடியும்ல, அதுக்கு நான் இங்க இருக்க ஒரு பெரிய கிராக்கா பார்த்து ஒரு குத்து விட்டா போதும் அப்படின்னு நம்ம ஜின்னு செம்ம ஃபோர்ஸா ஜம்ப் பண்ணி அந்த கிங்கோட மூஞ்சில இருக்க ஒரு ஆழமான ஸ்கிராட்ச்ல அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஒரே ஒரு குத்து தான் விடுறான். அவ்வளவு நேரம் ஜின்னுவை பார்த்து இலக்காரமா சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த கிங் ஸ்டாச்சு ஜின்னு விட்ட ஒரு குத்துலயே அதோட வாயை பொளந்துருது. அப்ப எல்லாத்தையுமே கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கண்ட்ரோல் பண்ற பைப்ல என்னோட கிரியேஷனை நீ இந்த வகையில கவுண்டர் பண்றியா அப்படின்னு இழுச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஜின்னு வெறி அடங்காம அந்த கிங் ஸ்டாச்சு மேல தொடர்ந்து 2 பஞ்சு மண்டுன்னு செம்ம ஃபோர்ஸா வைக்கிறான். இப்படி ஜின்னு அடிச்சு கிங் ஸ்டாச்சுவால நிக்க கூட முடியல, அப்படி தடுமாறி நிக்குது. இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது ஜின்னு அவனோட லெவல் 102ல இருந்து லெவல் 103 ரீச் பண்ணிடுறான். அப்ப ஜின்னு அவனோட ரூலர்ஸ் அத்தாரிட்டி பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லா ஸ்டாச்சுஸ் மேலேயுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷரை போடுறான். இந்த ப்ரெஷரை தாங்க முடியாம அந்த கிங் ஸ்டாச்சுவும் சரி கீழே இருந்து அந்த குட்டி குட்டி ஸ்டாச்சுவும் சரி நிக்க கூட முடியாம தரையில அப்படியே புதைய ஆரம்பிக்குதுங்க. அப்ப ஜின்னு மனசுக்குள்ள நான் இந்த சண்டேல புதுசா ஒரு லெவலை ரீச் பண்ணிருக்கேன் போலே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஜின்னு முன்னாடி இந்த எல்லா ஸ்டாச்சுஸையும் கண்ட்ரோல் பண்றவன் இன்கிரெடிபிள், உன்னோட ஃபைட் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அவனோட ரெக்கையை விரிச்சிட்டு நிக்கிறான். இதை பார்த்த ஜின்னு எல்லாம் சரி உன்னோட ப்ராமிஸை நீ நிறைவேற்று அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அந்த ஸ்டாச்சு கிட்ட கேட்க அதுக்கு அந்த ஸ்டாச்சு இன்னும் இந்த டெஸ்ட் முடியல, நல்லா சுத்தி முத்தி பாரு கண்ணா, நான் இன்னும் கீழே விழல, நான் இன்னும் நின்றுட்டு தான் இருக்கேன், ஸோ உன்னோட ஃபைனல் டெஸ்டே நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாச்சு சொல்ல சடனா ஜின்னுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி குவெஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது. அந்த குவெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த எனிமியை ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள டிஃபீட் பண்ணலனா உன்னோட ஹார்ட் துடிக்கிறது நின்றும் அப்படின்ற மாதிரி அந்த குவெஸ்ட் ஒரு பெரிய குண்டை போடுது. அந்த குறிப்பிட்ட டைம்ன்றது ஜஸ்ட் 10 நிமிஷம் தான். அப்ப ஜின்னு யார் ராணி அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாச்சுவை கண்ட்ரோல் பண்ற பைப்லைட்ட கேட்க அதுக்கு அந்த பைப்ல நீ கேட்கறது ஒரு சில்லியான கொஸ்டின், இருந்தாலும் நான் உனக்கு ஆன்சர் பண்றேன், நான் தாண்டா நீ யூஸ் பண்ற சிஸ்டத்தையே கிரியேட் பண்ண, ஐ ஆம் த கிரியேட்டர்,
உனக்கு இந்த ஆன்சர் போதுமா, நீ சாட்டிஸ்ஃபை ஆயிட்டியா அப்படின்னு இந்த பைபிள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜின்னுவோட சிஸ்டம்லயும் அப்பியர் ஆகுது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஸ்கூலுக்கு வெளியே இருக்க ப்ளூ கேட்டை கட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துல நம்ம சீஃப் வூஜின்சல் அப்படியே ஆம்ட பை நின்றுகிட்டு இருக்காப்ல. அப்ப அவர் பக்கத்துல இருந்த பொண்ணு இந்த மாதிரி மானிட்டரிங் டீம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல சீஃப் வூஜின்சல் அவரோட மனசுக்குள்ள, நான் என் கூட ஹண்டர் அசோசியேஷன்ல அவைலபிளா இருந்த 7 எலைட் மெம்பர்ஸை கூட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் ஜின்வுக்கு நாங்க யாருமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டோம். இவங்க எல்லாத்தையுமே நாங்க கூட்டு வந்ததுக்கு ஒரே காரணம், திடீர்னு நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்காண்டி தான் அப்படின்னு நம்ம சீஃப் வூஜின்சல் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா நம்ம சீஃப் வூஜின்சல் ஏதோ ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்றாப்ல. இது என்னடா ஃபீலிங்ஸ், இது செம்ம கோல்டா இருக்கு, உங்க யாராலையுமே இதை ஃபீல் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி நம்ம சீஃப் அவரோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர் பின்னாடி ஒரு டெத் ரீப்பரே நிக்குது. அதாவது நம்ம சீஃப் அந்த இடத்த ஃபீல் பண்ற ஒரு கோல்டான ஃபீலிங்ஸை அந்த டெத் ரீப்பரை வச்சு நம்மளுக்கு ரெசம்பிள் பண்றாங்க. அப்ப சீஃப் வூஜின்சல் அவன் பின்னாடி இருந்தவங்க கிட்ட பக்கத்துல ஏதாச்சும் பெரிய லார்ஜ் கில்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பின்னாடி இந்த பைப்ல ஆமா சார் இங்க ஹண்டர்ஸ் கில்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அதை கேட்ட சீஃப் அந்த கில்ட்ல இருக்கக்கூடிய 2 எஸ்ரா ஹண்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, அந்த சாய் ஜங் இன்னும் சாஹேவும் வேற ஒரு ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம சீஃப் சீக்கிரமா அவங்க 2 பேத்தையுமே ஒரு எமர்ஜென்சி ரெக்வெஸ்ட் கொடுத்து நம்ம கூட கோஆபரேட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள ஹண்டர் சங்ஜின் வு யார் ராணி அப்படின்னு நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்னுவை காட்டுறாங்க. ஜின்னு இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ண கிரியேட்டர் பைபிளை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த பைபிள பின்னாடி ஒரு 6 விங்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த விங்ஸ் எல்லாமே திடீர்னு அப்படி கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடி 6 கையா மாறுது. அப்ப ஜின்னு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த பைபிள் ஜின்னு பக்கத்துல வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம அவனோட 3 கையை வச்சு ஜின்னு மேல ஒரு பஞ்ச் கொடுக்குறான். ஜின்னு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். இருந்தாலும் அந்த கிரியேட்டரோட பஞ்சிங் ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப அதிகமானதுனால அவன் அடிச்ச அடிக்கு ஜின்னு ஒரு 30-40 அடி பறந்து போய் சீலிங்ல அடிச்சு சொருகிறான். இப்படி ஜின்னு சீலிங்ல சொருகின அடுத்த செகண்டே சடனா இந்த கிரியேட்டர் பைபிள் ஜின்னு அட்டாக் பண்ண வர ஜின்னு அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆயிரான். பட் இவன் டாஜ் ஆன அடுத்த செகண்டே ஜின்னுவோட மூஞ்சி பக்கத்துல 2 கை இருக்கு. ஜின்னு அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆக இந்த கிரியேட்டர் பைபிள் தொடர்ந்து ஜின்னு மேல கண்டினியூஸா ஏகப்பட்ட பஞ்சஸ் லான்ச் பண்றான். இப்படி இவன் தொடர்ந்து ஜின்னு மேல அட்டாக்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட மூஞ்சியை பாத்தீங்கன்னா ரொம்ப தெனாவட்டா இவனெல்லாம் ஈஸியா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவேண்டா அப்படின்ற மாதிரி தான் மூஞ்சியை வச்சிருக்கான் அந்த கிரியேட்டர் பைபிள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜின்னுமே இந்த கிரியேட்டர் பைபிள் பண்ற பஞ்சஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தடுமாறி தான் தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த கிரியேட்டர் பைபிள் வாட் அ சர்ப்ரைஸ், நான் நினச்சதை விட நீ பவர்ஃபுல்லாக தான்டா இருக்க அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஜின்னுவோட மூஞ்சிலே ஒரு பஞ்சை வைக்கிறான். அடிவாங்கின ஜின்னுக்கு லைட்டாக ரத்தம் வருது. பட் ஜின்னு அடுத்த செகண்டே அவனோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை கிரியேட்டர் மேலே லான்ச் பண்ண அடிவாங்கின அந்த கிரியேட்டர் பைப்பில் ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் 10-15 அடி தள்ளி போய் தேய்ச்சிக்கிட்டே நிற்கிறான். ஒரு ஹியூமன் கூட சண்டை போடுறது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு யார் நினச்சா? என்னோட லாங் லைஃப்பில் ஒரு ஹியூமன் எனக்கு ஒரு ஒர்த்தியான ஆப்போனண்ட்டாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு இந்த கிரியேட்டர் பைபிள பேசும்போது அவனோட மூஞ்சியை கட்டுறாங்க. அது கிட்டத்தட்ட நம்ம எந்திரன் படத்துல சிட்டி மேல ஆசிட் ஊத்துனதுக்கு அப்புறம் அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த கிரியேட்டர் பைபிளோட மூஞ்சி கொடூரமா இருக்கு. இது எல்லாமே நம்ம ஜின்னுவோட கை ஒன்னதான். அவன் அடிச்ச அடிக்கு தான் கிரியேட்டரோட மூஞ்சி இப்படி கொடூரமா மாதிரி இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஜின்னுவோட மண்டையிலையும் ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. அப்ப ஜின்னு மனசுக்குள்ள இந்த ஆர்கிடெக்ட் பைபிள 101 லெவல்ல என்னை இந்த கார்டினோன் டெம்பிளுக்கு இன்வைட் பண்ணலாம், என்னை இந்த மாதிரி சப்பையான சில்லியான பஞ்சஸ்லாம் வச்சு என்னை நாக் அவுட் பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் போல. பட் அது நடக்காது, என்னால இவனை நாக் டவுன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஜின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, டேய் ஆர்கிடெக்ட், நான் கேட்ட ஒரு கேள்வி கூட நீ என்ன பதில் சொல்லல, எதுக்காண்டி நீ இந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ண, அது மட்டும் இல்லாம எதுக்கு என்னைய ஒரு பிளேயரா சூஸ் பண்ண, இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஆர்கிடெக்ட் கிட்ட வரிசையா கேள்வியை கேட்கறான். அதுக்கு ஆர்கிடெக்ட், உனக்கு எல்லா கேள்விக்குமே ஆன்சர் வேணுமா? ஓ, நான் செத்துட்டேன்னா உன்னோட இந்த கேள்வி எதுக்குமே பதில் கிடைக்காது நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பேசிக்கிட்டே ஜின்னுவை அட்டாக் பண்ண வர இந்த பக்கம் நம்ம ஜின்னுவும் இவன் கிட்ட க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக் எதுவுமே வேலை செய்யாது, அது எல்லாமே யூஸ்லெஸ் தான் அப்படின்னு அவனோட ரூலர்ஸ் அத்தாரிட்டி பவரை யூஸ் பண்ணி ஆர்கிடெக்டை கேப்சர் பண்ண வரான். இதை பார்த்து அந்த ஆர்கிடெக்ட் பைப்ல, ஓ என்னை டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்றியா, அது எல்லாமே பாயிண்ட்லெஸ் தான் அப்படின்னு ஜின்னுவை யூஸ் பண்ண அதே ரூலர்ஸ் அத்தாரிட்டியை நம்ம ஆர்கிடெக்டும் யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். இதை பார்த்த ஜின்னுவும் அவனாலையும் நான் யூஸ் பண்ற அதே ஸ்கில்ஸை யூஸ் பண்ண முடியுது, ஸோ இவனை லாங் ரேஞ்சில இருந்து அட்டாக் பண்றது வேஸ்ட் தான் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் வேற ஒரு இடத்துல நிக்கிறான். அப்ப ஆர்கிடெக்ட் ஜின்னு கிட்ட, எதை பத்தியும் கவலைப்படாத, நீ என்னைய கொல்றியோ இல்லையோ, நான் இது எல்லாத்தையுமே எப்போ டிசைன் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பவே உனக்கு என்ன பதில் கிடைக்கணும்ன்றது முடிவாயிருச்சு அப்படின்னு நம்ம ஆர்கிடெக்ட் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஹிந்து மித்தாலஜில எப்படி சிவனோ இல்ல விஷ்ணுவோ அவதாரம் எடுக்கும் போது அவங்களோட ஒரு கையிலும் ஒரு வெப்பன்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஆர்கிடெக்ட் கீழே கிடந்த எல்லா வெப்பன்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு டெமி கார்டு மாதிரி நெட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட 8 கையிலையும் டிஃபரெண்டான வெப்பன்ஸ்
வெப்பன்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜின்னு அவனோட இன்வென்டரில இருந்து டேகரை எடுத்துக்கிட்டு உன்னால எப்படா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ண முடிஞ்சு, அது மட்டும் இல்லாம எப்படா நீ எனக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஆர்கிடெக்ட் கிட்ட கேட்க, அதுக்கு ஆர்கிடெக்ட் நான் உன்னைய சூஸ் பண்ணலடா, அதுக்கு ஆப்போசிட்டா நான் இந்த பிளேயர் லெவலிங் அப் சிஸ்டத்தை தான் டிசைன் பண்ணேன், அது பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. இப்படி ஆர்கிடெக்ட் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜின்னுவோட சிஸ்டம்ன்றது ரிமைனிங் டைம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட டயத்தை காட்டுது. இதை பார்த்த ஜின்னு ரைட்டு எனக்கு நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வேற வழி இல்லை, இவனை டைரக்டா தான் அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஜின்னு ஆர்கிடெக்ட் அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு ஆர்கிடெக்ட பார்த்தா இந்த பயபுல ஏற்கனவே ஜின்னு அட்டாக் பண்றதுக்காண்டி வானத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஆர்கிடெக்ட் வானத்துல பறந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஜின்னு கிட்ட மிச்சம் இருக்க நேரத்துல நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல சண்டை போடுவோம் வாடா அப்படின்னு ஜின்னு அவனோட எல்லா வெப்பன்ஸையும் வச்சு அட்டாக் பண்றான். ஜின்னு என்னதான் அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆனாலும் இந்த ஆர்கிடெக்ட் பயபுல விடுற மாதிரியே தெரியல. மறுபடியும் ஜின்னு அவனோட ஸ்பியர், ஆக்ஸ், கதை, ஸ்வார்டுன்னு எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்றான். இந்த சமயத்துல ஜின்னுவோட உடம்புக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் மாதிரி தெரியுது. அப்போ ஜின்னுவோட மனசுக்குள்ள இது என்னது, இது என்ன ஃபீலிங்ஸ், இது என்னால எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியுது, என்னோட சென்சஸ்ன்றது ஷார்ப் ஆகுது, ஸ்வார்டு, ஸ்பியர், கிளப், ஹேமர், ஆக்ஸ் இது எல்லாத்தையுமே என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஜின்னு ஏதோ அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆர்கிடெக்டோட எல்லா அட்டாக்கையுமே டாஜ் பண்ணுறான். இதை பார்த்து ஆர்கிடெக்ட் செம்ம ஷாக் ஆகுறான். இவன் என்னோட எல்லா அட்டாக்ஸையுமே டாஜ் பண்ணுறான், இல்லைனா பிளாக் பண்ணுறான், இது எப்படி சாத்தியம், இவன் ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகிறான் அப்படின்னு நம்ம ஆர்கிடெக்ட் ஷாக்ல இருக்கும் போதே நம்ம ஜின்னு ஆர்கிடெக்டோட ஒரு கையை துண்டா வெட்டி எடுத்துடுறான். இதை பார்த்து ஆர்கிடெக்ட் இது எப்படி சாத்தியம், நான் என்னதான் ஒரு ஃபேக் பாடியில் இருந்தாலும் இவன் ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறான், ஐ சி இவனை சூஸ் பண்ணது ஒரு காரணம் இருக்கு, அது கொஞ்சோண்டு தான் இருந்தாலும் அது அவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஆர்கிடெக்ட் அவனோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியே ஜின்னுவை பார்த்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறான். நீ வெறும் ஹியூமன் தான், மேயர் ஹியூமன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்கிடெக்ட் கத்த. அப்போ சைட்ல கீழே விழுந்து கிடந்திருந்த எல்லா ஸ்டாச்சுஸுமே எந்திக்க ஆரம்பிக்குது, ஈவன் த கிங் ஸ்டாச்சுமே எந்திக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துல ஜின்னுவோட சிஸ்டம்ன்றது ஜின்னு கிட்ட எவ்வளவு செகண்ட் மிச்சம் இருக்குன்றத காமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப ஜின்னு அவன் நின்றுகிட்டு இருந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி போய் இந்த சின்ன ஸ்டாச்சுஸ்லாம் நின்றுகிட்டு இருந்தா அதுக்கு நடுவில் போய் நின்று அவனோட ரூலர்ஸ் அத்தாரிட்டி ஆக்டிவேட் பண்ணி ஒரு அட்டாக்க போட அவன் இப்படி அட்டாக் பண்ண ஃபோர்ஸ்க்கு ஜெயின் சைஸ்ல ஒரு வேவ் போய் அந்த சின்ன ஸ்டாச்சுஸ் எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணிடுது. டக்குன்னு நம்ம ஜின்னு அந்த இடத்துல இருந்து நேரா ஆர்கிடெக்ட் நோக்கி ஓடும் போது இந்த கிங் ஸ்டாச்சுன்றது அதோட ஃபிஸ்ட்டை வச்சு ஜின்னுவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் நம்ம ஜின்னு அதுல இருந்து டாஜ் ஆகி நேரா ஆர்கிடெக்ட் கிட்ட போனோடனே அவனை டக்குன்னு வெட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் கட் பண்ணதுல ஆர்கிடெக்டோட 2 கை துண்டா போயிருது. அப்போ ஆர்கிடெக்ட் ஜின்னுவை அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண ஜின்னு அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆகிட்டு இருக்கும் போது ஜின்னுவோட ஷோல்டர்ல ஏதோ ஒன்று ஆக்ஸ் மாதிரி டம்முன்னு விழுகுது. என்னன்னு நம்ம ஜின்னு திரும்பி பார்த்தா ஒரு ஸ்டாச்சு பெரிய சைஸ் ஷீல்டை ஒன்று ஹோல்ட் பண்ணி நின்றுகிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஜின்னுக்கு பழைய ஞாபகம் வந்துடுது, இந்த பைப்ல தானே அது அப்படின்னு நம்ம ஜின்னு செம்ம டென்ஷன் ஆகி ஒரு ஜம்பை போட்டு அந்த ஸ்டாச்சுவோட மண்டையில ஒரே அடி தான் அந்த ஸ்டாச்சு மண்டை 2 துண்டா பொளந்துருது. அடுத்த செகண்டே அங்கிருந்து நம்ம ஜின்னு ஃபுல் ஃபோர்ஸ்ல ஆர்கிடெக்டோட 2 கையை வெட்டுறது மட்டும் இல்லாம ஆர்கிடெக்ட் மேல ஒரு பஞ்ச் வைக்க அவன் அடிச்சு அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. அப்படி அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தரம் முழுக்க நொறுங்கி அந்த இடம் முழுக்க புகையா இருக்குது. அப்ப ஜின்னு ஆர்கிடெக்டோட கழுத்தை நோக்கி அவன் டேகரை நிப்பாட்டி வைக்க அப்ப ஆர்கிடெக்ட் நான் தோத்துட்டேன்றதை ஒத்துக்கிறேன், இந்த டெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னு சொல்றப்போ அந்த சமயத்துல ஜின்னுவோட சிஸ்டம்ன்றது மிச்சம் இருக்க நேரத்தை காட்டுது. அதாவது நம்ம ஜின்னு 2 நிமிஷம் 11 செகண்டுக்கு முன்னாடியே ஆர்கிடெக்டை தோக்கடிச்சிட்டான். கிட்டத்தட்ட இந்த மேட்ச்ன்றது ஒரு 8 நிமிஷம் கூட முழுசா நடக்கல. அதுக்குள்ள நம்ம ஜின்னு இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ண ஆர்கிடெக்டையே முழுசா டிஃபீட் பண்ணிட்டான். இப்படி ஜின்னு ஆர்கிடெக்டை டிஃபீட் பண்ணி ஆர்கிடெக்ட் அந்த டிஃபீட்டை ஒத்துக்கிறதோட இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவுட் ஆஃப் 5 ஸ்டார் இந்த சாப்டருக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே சமயத்துல என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்பதான் இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோன்னு யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை எல்லாருக்குமே புஷ் பண்ணி காமிக்கும். இதை தவிர்த்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி ரைட் கைஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXT Anime.